வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நமது 18VR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, கேள்வியும் பதிலும் 55க்கு வந்துட்டோம். கேள்வியும் பதிலும் 54 இருக்கக்கூடிய கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்புகள் முயற்சிகள் செய்கிறேன். மிக முக்கியமாக இதுக்கு பதில் சொல்கிறவங்க யாரெல்லாம் பதில் கேட்டுக்கிட்டீங்களோ உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து உங்களுடைய தட்சணையாக என்னோட தட்சணையை உங்களுக்குன்னு வாழ்க்கையை தியாகம் பண்ண யாரோ ஒருத்தர் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருப்பார். அம்மாவாவோ அப்பாவாவோ தாத்தாவாவோ பாட்டியாவோ யாரோ ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்கள், செய்யுங்க. சரிங்களா? சரி, ஒரு அப்படியே கேள்வி அப்படியே போயிடலாமா? சரி, முதலாவது கேள்வி யாரு அண்ணன் டீட்டெயில்ஸ். ஹாய் அண்ணன், இப்படி சொல்லிட்டு விட்டுறீங்க, என்ன கேட்குறீங்கன்னு சொல்ல மாட்டேறீங்களா? ஹாய் அண்ணன், டீட்டெயில் ப்ளீஸ். டீட்டெயிலே என்கிட்ட கேட்குறீங்களா? சரி, 12 ஜாலியாக இருக்குமோ, சும்மா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நோண்டி பார்ப்போம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ? ஆனால் அன்றைக்கி ஒரு ஜாதகம்ங்க, என்னால் மறக்க முடியாது. அந்த அம்மா அதை பார்த்தாங்களான்னு தெரியல, அதை கமெண்ட் பண்ணல அந்த அம்மா. ஆனால் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எப்படிங்க உங்கள் வீட்டில் மட்டும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ரியலி வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு உன்னத ஜாதகம். சரி, நான் ஒரு தடவை டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, 2003 டிசம்பர் 12 1:54 AM விடிய காலையில் கிளாங்கில் பிறந்த ஜாதகம். அண்ணன் அவ்வளோதான் இருக்குது. டீட்டெயில்ஸ். ஹாய் அண்ணன், டீட்டெயில்ஸ் ப்ளீஸ். என்ன டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு? சரி, நீங்கள் என்ன கன்னி லக்னம் 8-12 சுபாமைப்பில் சுக்கிரனும் புதனும் அதிக சுபாமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான வேற லெவலாக இருக்கிற ஜாதகமாக இருக்கே. சரி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவர்களும் சுபாமைப்பில் இருக்கிறாங்க. சரி, லக்னாதிபதி வலுத்திருக்காரு. லக்னத்தை செவ்வாய் பார்க்கக்கூடாது. நீங்கள் கன்னி லக்னம், மிதுன ராசி, ராசிநாதனும் லக்னாதிபதி 2 பேருமே பௌர்ணமி சந்திரனின் அதியோகத்தில் சனி தொடர்பு இந்த இடத்துல ராஜயோக அதிபதி தொடர்பாக வரும். குருவின் பார்வையிலையும் சுக்கிரனோட இறைவழியும் இருக்கக்கூடிய 24 டிகிரி 15 டிகிரி 24 டிகிரி. சரி, குருவின் பார்வையில் சுக்கிரன் தாங்க அதிக சுபாமைப்பில் இருக்காரு. பிறந்த இடத்துல இருந்து தள்ளி நன்றாக சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய யோகா அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். சந்திரன் 27 டிகிரி, சனி 17 டிகிரி, 10 டிகிரியோட சேர்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சனி செவ்வாய்களின் தொடர்பு இருக்கு. 7ஆம் இடம். சரி, திருமணம் இந்த ஜாதகத்துக்கு தாமதம். படிப்பு சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்குமே தெரியலையே. சரி, டீட்டெயில்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், கன்னி லக்னம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்றது சனி தசை. சனி தசை ஒரு மாதிரி நிறைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் சனி வந்து சுபத்துவ சனி தான். ஆமாம், 10ஆம் இடத்தோடு இருக்காரு. சனி சார்ந்த துறைகளுக்கு ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்களா? சரியா 21 வயசு. சனி சார்ந்த துறை என்னது? ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங், ஒரு மாதிரி கலட்டுறது மாற்றுறது, கடல் சம்மந்த மெரின் இன்ஜினியரிங்லாம் இந்த சனி தான் கொடுப்பாருங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், சந்திரனோட சேர்ந்து ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரியான இரும்பு சம்மந்தப்பட்டது, பழசு, லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரியான அமைப்புகள், விவசாயம், மண்ணை நோண்டுறது, இந்த மைனிங், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வருவீங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி ரிஷன். முதல்ல பேர் படிக்கவே இல்லை. புனிதரணி. சரி, கொஞ்சம் பிஸியாக தாங்க இருக்கிறேன். அதுக்கு நான் சாரி தான் சொல்ல முடியும். நானாக எடுத்து போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால அங்கேயும் ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, 13/5/2003 9:30 PM 9:30 PM. நமக்கு பிடிச்ச விஷயத்த டைம் பார்க்காம பண்ணலாங்க. நேற்று ஸ்டுடியோலேருந்து வெளியே வரேன். காலையில் மார்னிங் வெனஸ்டேன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். ஸ்டுடியோ காலையில் 10 o'clock ஷூட்டுக்கு போயிட்டு காலையில் பசி ஆறல, ஜஸ்ட் 2 ஸ்லைஸ் பிரெட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு ஷூட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் வந்தாங்க. மணி 3:50 மத்தியானம். மணி பார்த்துட்டு நமக்கு இன்னும் பசிக்கவே இல்லையா, என்ன ஷோக்காக இருக்குது. மற்ற நாள்லாம் வந்து 11:30 மணிக்கெலாம் சாப்பிடுவோமே நம்ம லஞ்ச் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, கிளாங் என்னங்க எல்லாம் கிளாங்லேருந்தே வரீங்க. சரி, ரிஷன் 13/5 ஓகே, ஒரே வருஷத்தில் பிறந்தவங்களா? 13 மே 2003 9:30 PM ஸ்லேங்கூரில் பிறந்த ஜாதகம். சரி, ஜாப் அண்ட் கரியர் ரிலேட்டட். நீங்களும் 8-12 சுபத்துவம். செவ்வாய் தான் அதிக சுப அமைப்பில் ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வலிமையான தன்மையில் இருக்கிறது செவ்வாய் தான். செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகளில் தான் அங்கே வருவீங்க. 2 டிகிரியில் உச்சகுருவின் பார்வை வாங்கியிருக்கிற 3 பிளானட் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஜாதகமாக இருக்குது. வளர்பிறை சந்திரன், கன்னிராசி, தனுசு லக்னம். இந்த இடத்துல லக்னத்தின் அடிப்படையில் ராசி, டீச்சிங் கோச்சிங் கொஞ்சம் ரிலேட்டடானது ஏதாவது இந்த இடத்துல தாங்க கொஞ்சம்
ஏன்னா லக்னாதிபதியுடைய அமைப்புகளில் லக்னாதிபதி உச்சம். அவர் வந்து எது ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கறது ஒரு மாதிரி டீச்சிங் கோச்சிங் மாதிரி. சுப அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் 2ஆம் இடத்தோட நேரடியாகவே 2ஆம் அமைப்போட சுபத்தன்மையாக வந்துடுறாரு. இதன் அடிப்படையில் செவ்வாய் சார்ந்த துறைகளில் தாங்க இருப்பீங்க. இந்த மருத்துவம், கட்டடம், அதிகாரம், மருத்துவம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், அதிகாரம், விளையாட்டு, இந்த ஆயுதம், சிசர்ஸ், அது இது, பேக்கிங், சமையல், சாப்பாடு, இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிற ஜாதகம். அதே நேரத்தில் இது அத்தனையும் பிறந்த இடத்துல இருந்து தள்ளி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 8 12 சுப அமைப்பு அப்படின்றதால இந்த ஜாதகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னது, சந்திராதி யோகத்துல புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வளர்வெளி சந்திரனின் அமைப்புல இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி அமைப்புகள் அப்படியே நோக்கி நெருங்கி போய்கிட்டு இருக்க மிகப்பெரிய யோக ஜாதகம்ங்க. நல்லா இருப்பீங்க. தசை அமைப்புகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை தான். ராகு தசை கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல சுக்கிர தசை போல நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க நல்லாவே இல்லை. எப்போல இருந்து 2011 இருந்து 2029 வரைக்கும் இந்த இடத்துல ரிஷப ராகுவாக இருந்தாலும் கூட டல். ஓகேங்களா. அதே நேரத்தில் ரிஷபத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. 6ஆம் அதிபதியை கெடுத்து பலன் செய்வார். ஓரளவுக்கு டல்லா இருப்பீங்க. ஆனால் எதுவும் கையை மீறி போகாத மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மாதிரியான டல்லான அமைப்பு இருக்கும். ராகு தசை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வரக்கூடிய குரு தசையும் அதுக்கு பிறகு வரக்கூடிய சனி தசையும் மிகப்பெரிய யோகா அமைப்புல இருக்காரு. ஏன்னா சனி திக்பலமாகவும் நவாம்சத்துல சுபத்துவமாகவும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். திருமணம் தாமதமாக தான் நடக்கும். நல்லாக இருப்பீங்க ரிஷன். சரிங்களா. சரி, நாராயணன் முனுசாமி, இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. 19/12/1976 19 டிசம்பர் 1976 நேத்து ஒரு நாள் முழுக்க அந்த பிஸியான ஸ்கெடியூல்ல கூட நேத்து வந்தவங்க பூராவுமே மகர ராசி. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னங்க மகர ராசி இப்படி படம் எடுத்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இதுல நல்ல விஷயம் என்னன்னா நிறைய குடும்ப தலைவிகள், ஐயோ ரொம்ப பெருமையா இருக்குங்க, குடும்ப தலைவிகள்லாம் என்னோட வீடியோலாம் பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சரியா சொல்றீங்களா, அது அப்படியே ஃபாலோ பண்ணா கிடைக்குமா அப்படின்னு பாக்குறோம். கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஜாதகத்தின் புதனின் அடிப்படையில உங்களால கண்டிப்பா அந்த விஷயத்த மைண்ட்குள்ள வைக்க முடியும். யாரா இருந்தாலும் ஜோசியத்தை நல்லா கத்துக்கங்க. சரிங்களா. இந்த பொய்யா உருட்டிக்கிட்டு அதை வித்துக்கிட்டு இதை வித்துக்கிட்டு இதெல்லாம் நம்பாதீங்க. சரிங்களா. சரி, ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 19/12/1976 8:37 AM தெலுங்கின்தான் பேரா. லக்னத்தில் புதன் இருக்கிற திக்பல அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஜாதகம். லக்னத்தோடு ராசிநாதன் ராசியில இருக்காரு. தேய்பிரை அமைப்பு. சரி, லக்னத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு மாதிரி நல்ல தன்மையில இருக்கிற ஜாதகம் தான். லக்னம் 28 டிகிரி, லக்னம் 28 டிகிரி, குரு 28. ஒரே டிகிரியில குரு லக்னத்தை பார்த்த ஒரு மாதிரியான யோகா அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம் தான். சரி, புதன் 23 அண்ட் சூரியன் 3 டிகிரி. ஓகே, இங்க ஒரு புதன் கூட அஸ்தகங்கம்லாம் ஆகல. அது அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு மாதிரி வலிமையான அமைப்பு. சரி, கேள்வி என்னங்க, கேள்வி கேட்க மாட்டீங்களே. சரி, விருச்சிக ராசிக்கு பொதுவாக சொல்லணுமா, இப்போ நடக்கக்கூடிய தசை அமைப்பு அப்படின்னு வந்தால் 2017 நீங்கள் நல்லா இல்லை. சரி, என்ன நல்லா இல்லை, சனியோடு தொடர்பு கொண்ட சுக்கிரன் 17 டிகிரி, சனி 22 டிகிரி, கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரிக்குள்ள பார்த்தா எல்லாத்திலும் பழசு. பெண்கள் வெளி, கிட்னி, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கொஞ்சம் டல் இருக்குமே சார். என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது காரகோ பவனாஸ்தி இல்லை, ஆயுள் பூர்ண அமைப்பு தான். அதெல்லாம் பயப்பட வேணாம். லக்னாதிபதி நல்லா தான் இருக்காரு. கேள்வி என்னன்னு கேட்கல. ஆனா இந்த சுக்கிரதசை நல்லா இருக்காது சார். 2ஆம் இடத்தை கெடுத்து பலன் செய்வார். வருமானம், உங்களுடைய ஆரோக்கியம், வேற என்னது, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 6-11 லாப அமைப்புகள் கொஞ்சம் லைட்டா டிஸ்டர்ப் ஆகும். பெண்கள் வழி, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி கேப்பா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. சுக்கிர திசையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரன்ல செவ்வாய், அடுத்து சுக்கிரன்ல ராகு, சுக்கிரன்ல குரு. மனைவி வழி அமைப்புகள்லாம் ஒரு மாதிரி பாத்துக்குங்க சார். சரிங்களா சார். சரி, அடுத்த கேள்வி. மித்துல் நல்லா இருக்கே பேரு. வணக்கம் ப்ரோ. போன வீடியோல தவறாக சொல்றேன்னா ரிஷப லக்னம் மிதுனம் இல்லையா? சரி, இன்னொரு தடவை போட்டு பார்க்கட்டா. 30/11/2021 அவசரமா போடும்போது டைம் பார்த்து தான் போடுறேன். இருந்தாலும் தப்பு நடந்துடுத்து, மன்னிச்சு விடுங்கோள். 11/2021 30/11/2021 6:59 PM. பிறந்த இடம் சென்னை. 6:59 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 30/11 ஆமாங்க, 30 நவம்பர் 2021. ஆமாம், மிதுன ராசி. ராசியை குரு பார்க்கக்கூடிய மிதுன லக்னம். லக்னத்தை 2 மாபெரும் சுபர் வலுத்து பார்க்கக்கூடிய லக்னாதிபதி 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கேள்வி என்ன, தயவு செய்து மறுபடியும் பார்க்கவும். சரிங்க, மிதுன லக்னமே சரி, எப்படி இருக்கு ஜாதகம்?
எந்த கிரகம் அதிக சுபத்துவம் ப்ளீஸ் பார்க்கவும். மறுபடியும் ராகு தசை பலனா. சரி, ராகு தசை செவ்வாய் தசைக்கு தான் கவலை பண்ணணும். ராகு தசையோட பற்றி கவலைப்படுறீங்க என்னங்க நீங்க? போங்க. செவ்வாய் தசையில இருந்துக்கிட்டு இப்போ இந்த ஜாதகர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆமாவா இல்லையான்னு இதுக்கு கண்டிப்பா கமெண்ட் போடுங்க. இந்த ஜாதகர் இப்ப கஷ்டத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஓகே சரி, இந்த குழந்தை அப்படின்ற அமைப்புகள்ல செவ்வாய் தசை என்ன தரும்? நோயை கொடுக்குங்க. சரிங்களா? அதனோட சேர்ந்து லக்னாதிபதி இந்த ஜனவரில இருந்து நல்லா இல்ல, இந்த மே 11 வரைக்கும் அப்படி ஒன்றும் நல்ல பலன் இருக்காது. ஆனால் லக்னம் வலுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய யோக அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஜாதகம். ஓகேங்களா? லக்னம் வலுத்துருச்சு, என்ன உடல் வலுத்துருச்சு அப்படின்ற மாதிரி. ராகு தசை என்ன பண்ணும்? ரிஷப வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்புல இருக்கக்கூடிய இந்த ராகு என்ன செய்வாரு? பிறந்த இடத்துல இருந்து நகர்த்தி பலன் செய்வாருங்க. நல்லா இருக்க போறீங்க. இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அப்படியே காதை பொத்திக்கங்க. 8ல இங்க ஒரு மாதிரி சரி பாபத்துவ சனியா இருக்காரு அப்படின்னு உங்களுடைய கேள்வி என் மைண்ட்ல வருது. ஓகேங்களா? சரி, கிட்டத்தட்ட இங்க ஒரு 8 டிகிரியா 4 8 டிகிரி தள்ளி இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தோட 8ல சனிக்கு காரகோ பாவனாஸ்தி இருக்கு. லக்னாதிபதி ஒரு மாதிரியான வலுத்து இருக்காரு. அடுத்தடுத்த தசா அமைப்புகளை பாருங்களேன். இப்போ அவருக்கு நடக்கிறது அவயோக தசை, செவ்வாய் தசை. அடுத்ததாக அவருக்கு வரக்கூடியது ராகு தசை. ராகு 12ஆம் இடத்துல இருக்காரு. நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னு தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. எதை வச்சியா இதெல்லாம் நீங்க எவ்வளவு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பொது வெளியில அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இங்க தாங்க லக்ன சுபத்துவம். லக்னாதிபதி அவயோகர் வீட்டுல தான் இருக்காரு, அவயோகரோட சேர்ந்து இல்லை. ஓகேங்களா? இங்க அவர் கேதுவோட தான் இருக்காரு, ராகுவோட சேர்ந்து இல்லை. இந்த 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 சுக்கிர தசை எப்படி நடக்கும்? சாரி பாருங்க, இது தாங்க ஜோதிடம். இந்த ராகு சுக்கிரனாகத்தான் செயல்படுவாரு. அது பாருங்க, நான் எப்படி பலன் எடுக்கும்போது மைண்ட் வச்சிருக்கேன்றது வாய் வழியா வருது. இந்த ராகு சுக்கிரனை போலவும் புதனை போலவும் சூரியனை போலவும் பலன் செய்ய போறாருங்க. கண்டிப்பா செவ்வாயை போல பலன் செய்ய மாட்டாரு. கண்டிப்பா விரைய அமைப்பா செய்ய மாட்டார். அதனால கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ராகுதசை பிறந்த இடத்துல இருந்து தள்ளி போவீங்க. சென்னையில பிறந்தீங்களா, சென்னையை விட்டு அப்படின்னு நகரக்கூடிய அமைப்பு வேறு மதம். இப்ப நீங்க சென்னை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேல போவீங்க, கொஞ்சம் அந்த இஸ்லாம் ரிலேட்டடான உருது பேசக்கூடிய அமைப்புக்கு அப்படி இப்படின்னு நகரக்கூடிய தன்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த வேற்று மொழி கத்துக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இதுதானே தவிர லக்னாதிபதி வளர்த்துட்டாருங்க. லக்னம் ஒரு மாதிரி வலுத்திருக்கு. பயப்பட வேண்டிய தேவையே இல்லாத ஒரு நல்ல ஜாதகம். சரிங்களா? சரி, வணக்கம் ஐயா. அடுத்த கேள்வி கலாதேவி. அதில் நீங்கள் இந்த டேட்டோட போட்டது சரி தாங்க, நான் மிஸ் பண்ணா சொல்லுங்க. சரிங்களா? சரி, கலாதேவி வணக்கம் ஐயா. கேன் ஐ நோ அபவுட் மை செல்ஃப்? ஹவ் இஸ் மை ஃபியூச்சர் அண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் ஆயுட் காலம்? லைஃப் அண்ட் ஹெல்த் இஸ் நாட் இன் குட் ஷேப். மை டீட்டெயில். என்னங்க நீங்களும் இப்போ தான் ஜென்மசனி அஷ்டமசனியை தாண்டி வந்தீங்களா? இந்த 1986 பார்த்தாலே எனக்கு மகர ராசி தான் ஒன்று ஃபுல்லாகவுமேங்க ஒரு 12 அப்பாயின்மெண்ட் முழுக்க எல்லாருமே என்னங்க மகர ராசியாகவே வரீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. ஹெட்மின் கிட்டே நான் சொல்லியிருந்தேன், என்ன இன்னைக்கெல்லாம் இப்படி வராங்க அப்படின்னு. சரி, 86ல் பிறந்த ஜாதகர். 86 2:40 PM 2:40 PM AM ஜோஹர்ல பிறந்த ஜாதகர். ஜோஹர். சரி, 9/2/86 9/2/86 2:40 9/2/86 2:40 லக்னத்துல சனி செவ்வாய் இருக்கக்கூடிய அப்பா பயங்கர கோபக்காரங்களா நீங்களும் பிறந்த இடத்துல தள்ளி இருக்கீங்களா? லக்னம் 19 டிகிரி. ஆமா, லக்னம் 19 டிகிரி, சனி 14 டிகிரி, செவ்வாய் 10 டிகிரி. அப்பா கோபம் எல்லாமே இருக்குமே. கோபம் பிடிவாதம் அத்தனையும் இருக்கும். 4ஆம் இடத்துல இந்த 8-12 சுப. இன்னைக்கு என்ன எல்லாமே நேற்றெல்லாம் மகர ராசியா வந்தீங்க, இன்னைக்கெல்லாம் 8-12 சுப அமைப்புல வரீங்களே. 8-12 சுப அமைப்பு. சிவரு சுக்கிரன் வந்து திக்பல அமைப்போடு இருக்கக்கூடிய ஜாதகம். சரி, பாருங்க, நான் ஜாதகம் போடும் போதே சொன்னேன்ல மகர ராசியா இருப்பீங்க. மகர ராசி அமாவாசை அமைப்புல இருக்கீங்க. சரி, என்ன நடந்துட்டு இருக்கு? குருதசை. சரி, குருதசை தாங்க போகுது. அடுத்து சனி தசை. சனி லக்னத்துல இருந்தாருன்னா ஹெல்த்தை கெடுப்பாரு, ஆனா அம்சத்துல அவர் சுப வலிமையோட இருக்காரு. இது ஒரு நன்மைங்க. இங்க இருக்கக்கூடிய குரு தசையை விட குரு ஒரு மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கிறது இப்ப ஆன்மீகம் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருக்காருல்ல. சனி தசையை ஒரு மாதிரியான யோக அமைப்பு கொடுப்பாருங்க. ஓகேங்களா? சனி தசை உண்மையாகவே நல்லா இருக்கும். குரு தசையில உங்களுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு, 3-4 வருஷம் இருக்கு. குரு தசையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் லக்னாதிபதி. இந்த மார்ச்சுக்கு பிறகு குரு தசையில அடுத்த ராகுவும் இங்க பெரிய டல் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். 6ஆம் இடத்துல ராகு தான். நோய் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, நல்லது நடக்க போதுங்க. மகர ராசியா இருக்கிறீங்க. கேள்வி கேட்கும் போதே தெரியுது மகர ராசியா தான் இருப்பீங்க அப்படின்ட்டுன்னு. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டங்களை, கொஞ்சம் இல்லை நிறைய கஷ்டங்களை தாண்டி வெளியில வந்துட்டீங்க. இதுக்கு பிறகு ரொம்ப 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 நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. சரிங்களா? சரி, ஐ நீட் ராசி நட்சத்திரம், குடும்ப வாழ்க்கை, கெரியர் சொல்லுங்க ஐயா. 2 பேரோட போட்டிருக்கீங்களேம்மா. இப்படி எல்லாமே 2 போட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது சொல்லுங்க. எல்லாருக்கும்
ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்னா சரி இந்த முறை உங்களோட ஒன்று சொல்லுங்கள், அடுத்த வாட்டி வேற ஒருத்தரோடைய பார்க்கலாம். சரிங்களா? 14 மார்ச் 89, 4:42 PM குவாந்தானில் பிறந்திருக்கீங்க. குவாந்தான் தானே அடிக்கடி வெள்ளம் வருது. சரி, மிருகசீரிடம் 2வது பாதம் 14 மார்ச் 1989, 4:42 அந்தியில் பிறந்திருக்கீங்க. சரி, கடக லக்னம், லக்னாதிபதி உச்சமாக மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகா அமைப்பில் இருக்கிற ஜாதகம் 11ஆம் இடத்துல. சரி, இப்போ என்ன தசை நடந்துட்டு இருக்கு? சனி தசை குரு தசை நடந்துட்டு இருக்கு. குருவும் 11ஆம் இடத்துல இருக்காரு. குருவின் வீட்டில் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி, இந்த இடத்துல சனி ஒரு நல்ல பலனே செய்வாருங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 6ஆம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை சனி தசையில கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஓகேங்களா? அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குரு தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் குரு தசை இருக்கு. ஸோ குரு தசையில செவ்வாய் நடந்து இந்த செப்டம்பர் முடிஞ்சு குருவில் ராகு, செவ்வாய் குருவில் ராகு 8ஆம் இடம் சுபத்துவ அமைப்பில் தான் இருக்காரு. பயப்பட வேண்டாம். சனி பார்த்து ராகுனா கூட இப்போ நீங்கள் கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் தான் இருப்பீங்க. அப்படி ஒன்றும் மோசமாக இல்லைங்க. லக்னாதிபதி உச்சமாக இருக்கீங்க, லக்னம் இயல்பாக இருக்கு, அதுவே ஒரு மிகப்பெரிய யோகா அமைப்பு. அதனோட சேர்ந்து ராசியில் இருக்கக்கூடிய மங்கள அமைப்பு அப்படின்றது இந்த சமையல், சாப்பாடு, அழகு, பெண்கள், நளினம், அந்த பாபு ஷாப் அது இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய நல்ல அமைப்பில் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஜாதகம்ங்க. சனி தசை இங்கே பெரிய கருதல் பண்ணாது. ஏன்னா 6ஆம் இடத்துல அவர் மறைஞ்சிட்டாருன்றதுனாலையும் இதில் நவாம்சத்தில் புதனின் வீட்டில் வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய யோகா அமைப்பு. உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடம்லாம் வரும். சந்திர கேந்திரத்தில் புதன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு, திக்பலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்றது எல்லாம் ஒரு மாதிரி நல்ல தன்மை தாங்க. சரிங்களா? அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. இதில் இந்த வருஷம் அந்த போன நவம்பருக்கு பிறகு வரக்கூடிய அந்த ராகு கேது அமைப்பு இந்த ஜனவரிலேருந்து டல் ஆனாலும் மறுபடியும் மே மாதம் பிறகு பிக்கப் ஆகி நல்லாவே வந்துடுவீங்க. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பால ஜெகநாதன். சரி, 23/8/2007 நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. 23 ஆனால் ஒரு சோகத்தில் சந்தோஷமா இருந்துச்சு. அது சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லவே மாட்டேன். அப்படி மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம கணிச்சு கொடுத்தது நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமும், ஆனால் தப்பாக தானே நடந்துச்சே, தப்பாக தான் நடக்கும் அப்படின்னு தான் கணிச்சு கொடுத்தேன். அந்த இடத்துல அந்த இறப்புல போனோடனே கூட அப்படியே வந்தோடனே இது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க தானே என்கிட்ட அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஒரு செலிப்ரிட்டி அவங்க. நான் போனேன். அவங்க வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு எப்போதும் ஒரு மாதிரியான மதிப்பு கொடுக்குற ஒரு டைப் அப்படின்றதுனால அவ்வளோ பெரிய அந்த செலிப்ரிட்டி வந்து கையை பிடிச்சி இந்த விஷயம் பேசுகிறப்ப அப்படியே மனசு கொஞ்சம் நிகழ்ச்சியாக இருந்துச்சு. நடாது இதெல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. 23/8/2007 9:36 AM கேரளில் பிறந்த ஜாதகம். என்ன கேட்கணும்? வாண்ட் டு நோ அபவுட் மை ஃபியூச்சர் ஆக்குபேஷன் அண்ட் ஸ்டடீஸ். சரி, கன்னி லக்னம் 3ஆம் இடம் அதிக சுபாமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். செவ்வாய் சந்திரன் சுக்கிரன்னா அழகு மீடியா தாங்க. அழகு மீடியா, மேக்கப் பண்ணுறேன், அழகுபடுத்துகிறேன், ஜிம்னாஸ்டிக் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறேன். இங்கே லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரியான அமைப்பு. ஆமாம், 12ஆம் இடத்துல அவர் ஒரு மாதிரி கெட்டு போனாலும் அதிநட்பு ஸ்தானத்தில் திக்பலத்தை நெருங்கிட்டாருன்ற மாதிரி நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இருக்கு. ஆனால் சுக்கிரன் தான் ஜாதகத்தில் மிகப்பெரிய அங்கே ஸ்தானம் பலம். சுக்கிரன் செவ்வாய்ங்க அழகு, ஃபிட்டாக காட்டுறது, தன் உடலை அழகாக காட்டி டான்ஸு, பாட்டு மாதிரியான விஷயங்கள், கலைத்துறை சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய யோகா அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். செவ்வாயும் குருவும் தாங்க ஒரு மாதிரி வலிமையான அமைப்பில் இருக்காங்க. இது ஒரு நல்ல ஜாதகம். ஆனால் மீடியா ரிலேட்டடான விஷயத்தில் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். இப்போ சுக்கிரதசை தான் நடந்துட்டு இருக்கு. வேண்டாம்னா கூட யாரும் உங்கள் பேர்லாம் நீங்கள் போடலை, தன்னை ஒரு ஹீரோவாவோ ஹீரோயினாவோ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டு, கதை, கவிதை இதெல்லாம் அப்படியே பிச்சு உதறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன ஒரு சில இடங்கள்ல லொடன் கொஞ்சம் பேசுகிற மாதிரி தன்மை இருக்கும். ஏன்னா புதனின் பாபத்துவம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ராமன் சன் வெங்கடராமன். நல்லா இருக்கு பாருங்க பேர். வெங்கடராமன் 5/5/94. 5/5/94. நான் இன்னும் தாங்க லைஃப் செய்கிறேன். அதுக்குள்ள புது விஷயமா வந்துடுது. நான் ஏதாவது பண்ணி சர்ப்ரைஸாக ஒரு நாள் வரேன். 94 12:36 AM சென்னையா நீங்களோ? வாட் த ஹெல்? என்னங்க? ஓ, வேன் த ஹெல்.
when the hell get married? Is Punarpu dosam there? Love or arranged marriage? How will be his son now? Okay, his Sani Dasa will do his working, but his salary not matching. Okay, when he financially well off, kindly reply. Okay, இந்த மாதிரி தகுதிக்கு குறைந்த இடத்துல செய்கிறாங்க அப்படின்னா அவருக்கோ அப்பா அம்மாக்கோ ஏதாவது 7.5 சனியோ ஜென்ம சனி அமைப்போ இருக்குங்க. சரிங்களா, டீட்டெயிலே போடலையா நான். 5 மே 94. ஓகே, காட் ப்ராமிஸா நான் ஜாதகத்தை போடவே இல்லைங்க, இப்போ தான் போட்டேன், சொல்லிட்டு தான் போட்டேன். தகுதிக்கு இறங்கி ஜாதகத்தை ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னா இதுதான் அமைப்பு. ஓகே, கேள்வி என்ன? மை சன் ஏ வெங்கடேஸ்வரன், டேட் ஆஃப் பர்த் 5/5/1994, 12:36 AM சென்னை. 12:36 AM சென்னை. சாரி, நான் PM சென்னை போட்டிருக்கேன், ஆனாலும் ராசி மாறாதுங்க. ஓகே, AM சென்னை. அப்புறம் when hell get married, புனர்ப்பு தோஷம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஏன்? ஓகே, அவர் கேட்ட கேள்வி மேட்சிங் இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொல்லும் போதே கண்டிப்பா ஜென்மசனி அஷ்டம சனியா இருக்கும்னு சொன்னேன். சரி, ஜாதகத்தினுடைய ஒரு வலிமை என்ன? ராசியை குரு பார்த்த, ராசிநாதனை குரு பார்த்த மிகப்பெரிய யோக ஜாதகம். ஓகேங்களா? சரி, சன்னுக்கு என்ன வரும்? இந்த இன்ஜினியரிங், கணக்கு வழக்கு, இந்த நிதானமாக, நாட் கணக்கு வழக்கு, சாரி, 16 டிகிரி 15 டிகிரி சந்திரன். நீர் இந்த குடிக்கக்கூடாத லிக்விட் சார்ந்த அமைப்புகளில் பழசு, அழுக்கு, இரும்பு, இன்ஜினியரிங் நிதானமாக கலட்டி மாற்றுறது, இதுக்கும் நீங்கள் கமெண்ட் போடுங்க சார். நிதானமாக கலட்டி மாற்றக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல உயரத்தை எட்டக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இது. சரி, இப்போ ஏங்க கை கொடுக்கல? இங்கே மலேசியாவில் ஆள்காலுக்கு கும்பராசிக்கு சூப்பர், கடகராசிக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் நோண்டி என்ன நல்லது சொல்லுங்கன்னு கேட்டார். இல்லாத எப்படிங்க சொல்லுவேன்னு என்னை தேடி நான் ஒரு இடத்துல பெருமையாகவே சொல்லுவாங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவர்கள் யாரும் ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள். என்னோட குருநாதர் காலில் கொண்டு அப்படி வச்சிருவேன் என்னோட தலையை. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த இடத்துல நேரடியாக பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நீங்களே வந்து சதயம் 3வது பாதம் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்ங்க. ஓகேங்களா? ஏன் ஒரு யூடியூப்ல இவ்வளவு தூரம் தேடி சென்னையில இருந்து இங்க இருக்கிற எனக்கு கமெண்ட் போட்டு இந்த கேள்விக்கு பதில் வாங்குறீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். சன்னுக்கு நல்ல டைம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சனி தசை தாங்க மிகப்பெரிய யோக தசைங்க. நல்லா இருப்பாரு சன், கண்டிப்பா நல்லா இருப்பாரு. என்ன இந்த இடத்துல நிச்சயமாக இன்ஜினியரிங் மாதிரியான கல்றது மாற்றுறது கொஞ்சம் டெக்னீஷியன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பாரு. இதுக்கு நீங்க கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க சார். சரிங்களா? கண்டிப்பா இந்த கமெண்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இப்ப நடக்கக்கூடிய சனி தசை, அடுத்ததாக வரக்கூடிய புதன் தசை, கேது, சுக்கிரன்னு சொல்ல மிகப்பெரிய யோகா அமைப்புல ரொம்ப நல்லா இருப்பாரு உங்க சன். பூர்ண ஆயுசோட நல்லா 2ல இருந்து 3 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு மிகப்பெரிய நல்ல அமைப்புல இருக்கிற நல்ல யோக ஜாதகம்ங்க. ஒரு 2 வருஷம் கஷ்டம் தான் படுவாரு, சுமாரான லைஃப் தான் இருக்கும். 7.5 சனியில பரவாயில்ல, கஷ்டமெல்லாம் படலாம். வாழ்க்கையை கத்துக்கிட்டு இருக்காரு உங்க சன் அப்படின்னு சொல்லலாம். 30 வயசு தானங்க ஆகுது, நல்லா வந்துருவாரு, ரொம்ப நல்லா வந்துருவாரு. கவலையே படாதீங்க சார். இந்த வீடியோ சன் கிட்ட காட்டுங்க, அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும். நீ யாச்சும் சொல்றியடா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. நிச்சயமா உங்க சன் நல்லா இருப்பாரு. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. அண்ணன், என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, எல்லாமே எனக்கு துரோகம் செய்றாங்க. துரோகம்னாலேங்க அஷ்டம சனி, ஜென்மசனி. சரி, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்றீங்க. சரி, பாப்போமா? சரி, இது ஒரு சேலஞ்சாவே இருக்கணும். இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு போறேன், இதுல என்னங்க இப்ப என்ன இந்த ஒரு இல்லைன்னு சொல்றேன் அப்படியே என் மைண்ட்ல இருக்கிற ஜோதிட அறிவுலாம் மறந்து போயிருமா என்ன? சரி, எல்லாமே எனக்கு துரோகம் செய்றாங்க, என் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டு விலகிட்டேன், என்ன குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, என் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கு. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா? சரி, கண்டிப்பாக ஜென்மாஷ்டம சனி தாங்க. ஹீ ஆல்சோ நவ் டூயிங் லைக் நெவர் லைக் மீ. எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அண்ணன், என்ன பண்ணுறது தெரியல, யோசனையாக இருக்கு. கவிதா செல்வம். ஜோதிடத்தை பார்த்து உண்மையை தான் சொல்வேன். சரிங்களா? இப்போ நான் சொல்லும் போதே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்கள் மனசு சொல்லியிருக்கோம். 7/2/98 7/2/98 2 நாள் கிளாங்ல தாங்க இருந்தேன். 4/17 PM கிளாங். சரி, என்ன நடக்குது?
டங் 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 டங். மிதுன ராசி. ஓகே, இப்போ தான் ஜென்மசனி அமைப்பு விலகுது. ஜனவரியிலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்களா? சாரி, அஷ்டமசனி அமைப்புகள்லேருந்து விலகியாச்சுங்க. இப்போ அஷ்டமசனிலாம் உங்களுக்கு இல்லை. ஆனாலும் ஜனவரியிலேருந்து அஷ்டமசனி மாதிரியே வாழ்க்கை போகுதா? சரி, லக்னத்தை சுக்கிரன், குரு, செவ்வாய் எல்லாம் பார்த்தா மிகப்பெரிய யோகா அமைப்பில் இருக்கிற நல்ல ஜாதகம்ங்க. சூப்பரான ஜாதகம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம். 8ஆம் இடத்துல இவர் புதன் இருக்காரே, தப்பு தானே, மறைஞ்சிட்டாரே? இல்லை, இங்கே தான் ஒரு நட்பு ஸ்தானத்துல இருந்து மிதுன லக்னத்துக்கு புதன் 8ல் மறையும் போது வேற மாதிரியான விஷயத்தை கொடுப்பாரு. சரி, என்ன நடக்குது இப்போ? நடந்துட்டு இருக்கிறது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அடுத்து சனி புதன். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆன்மீகத்துல பிடிச்சி தள்ளிட்டு இருக்காரு. அந்த குரு உங்களை குரு தசையில சுக்கிரபுத்தி எதுவும் வந்தாச்சா? குரு தசையில சுக்கிரபுத்தி போன ஆகஸ்ட்ல இருந்தான இந்த விஷயம். ஜோதிடம் 2026 மே 1ஆம் தேதி வரைக்கும் நல்ல பதில் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ராசிக்கு லக்னத்துக்கு 7, 8 எல்லாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் கெடல. செவ்வாய் கூட இங்கே ஒரு மாதிரியான சனியின் வீட்டில் இருந்தாலும் குருவோட சேர்ந்து ஒரு மாதிரி சூட்சுமோட செவ்வாய் 16 டிகிரி 17 டிகிரி சூட்சுமோட இந்த மாதிரி கட்டணுங்க. கையை கட்டணும். அவயோக பிளானட்டோட கையை நீங்கள் கட்டணும்னா அந்த மாதிரி கட்டணும். சூட்சுமோடு அதோட சேர்ந்து குருவோட சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகா அமைப்பில் இருக்க நல்லா இருக்க போறீங்க. உங்களோட தகுதியை விட தாழ்ந்தையவரோடய சுத்திட்டு இருக்கீங்க. பிளானட் ஏதாவது பிச்சு வச்சுட்டு உங்களுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகுது. 2026 பிறகு மிகப்பெரிய யோக பலனாமை ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க தானே? என்னங்க நீங்க போங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கெட்டது உங்களை விட்டு விலகணுங்க. அவ்வளவுதான் பதில். சரிங்களா? சரி, 2026 மே 1ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களோட இருந்துட்டாரு அப்படின்னா அவரு தாங்க. ஆனா இந்த நேரத்துல உங்க 2 பேருக்கும் பிசிக்கலியே அறவே டச் இருக்காது. மீறி நீங்க பாத்தீங்கனாலும் சேர்ந்தீங்கனாலும் நிறைய பிரச்சனை வருங்க. இப்ப 8ஆம் அதிபதியை விட்டுட்டு குரு சுக்கிரனை தான் நோண்டிக்கிட்டு இருக்கேன் ரிசர்ச்ன்ற பேர்ல. சரிங்களா? சரி, அடுத்ததாக அண்ணே, நான் தாரணி 6:10 நேரடியா 6:10 டைம் கொடுத்துட்டீங்க. 6:10 அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், என்ன இதெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு ரிஃபரன்ஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் சொல்லுவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், யூடியூப் போய் பாருங்க, எந்த அளவுக்கு ரிஃபரன்ஸ் எடுத்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு வகையில் உங்களுக்குலாம் நான் ஒரு நன்றியும் சொல்வேன். ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் ஒன்று பேசுறேன், டைமே கொடுக்கல. ஏங்க இப்படி பண்றீங்க? டைம் எல்லாம் கொடுத்துட்டீங்க. அடப்போங்க. பப்பிக்கு சாப்பாடு வாங்கி போட்டிங்களா? சாப்பாடுலாம் வாங்கி போட்டீங்க. உங்க டேட்டா போட்டிங்களா? என்னங்க நீங்க போங்க. சரி, இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன். தாரணியா நீங்க என்னங்க வர 2 ஜாதகம் கொடுக்குறீங்க? அடடா. சரி, இப்படி நான் 2 ஜாதகம் கொடுத்தா நான் என்னங்க பண்றது? சதயம் திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். கோயம்புத்தூர் திஸ் இஸ் மை ஜாதகம். எனக்கு கோபம் அதிகம் வருது. போத் ஆஃப் அஸ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் 2022. ஓகே, செப்பரேட் ஜனவரிலேருந்து. ஃபேமிலிஸ் ஸோ டிவோர்ஸ் பாசிபிலிட்டி இருக்குதா? மறுபடியும் சேர வாய்ப்பு இருக்குமா அண்ணா? இப்படி ஏதாவது போட்டு மனசை ஏதாவது பண்ணியிருக்காங்க. 2 ஜாதகம் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைப்பேன். இப்படி பண்ண நானும் என்ன பண்றது? நானும் மனுஷன் தானே. சரி, 12 என்ன இது போடும்போது இன்னொருத்தரோட ஒரு மாதிரியான டயர்ட் ஆயிட்டேன்னா சரி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு பண்ணிட்டு போயிடுவேன். பார்த்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. 30/12/92 12:01 AM மிட் நைட்டுங்க. இந்த டைம்ல தான் ஓடும். 12:01 AM. எங்க பிறந்தீங்க நீங்க? கோயம்புத்தூர். ஓகே, சரி, நல்ல விஷயம் சொல்லலாம். அடுத்ததாக 16/1/96 16/1/96 6:15 PM 6:15 இவரு கோயம்புத்தூர். 2 பேரும் கோயம்புத்தூரா? சரி, ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாதகம். கேள்வி என்ன? சதயம். உங்க ஹஸ்பண்ட் தான் சதயம். சதய நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லை அப்படின்னு மலேசியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சதய நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லை. நீங்கள் சதயம் 4வது பாதம். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்ல பதில் இல்லை. அடுத்த வருஷம் போட்டோம்.
சரிங்களா. லக்னத்துல குரு இருந்து 7ஆம் இடம் வலுத்து இருக்கக்கூடிய கேந்திர வலிமையோட சனி செவ்வாய் தொடர்பு, செவ்வாய் சூரியனோட தொடர்போடு இருக்கக்கூடிய புதன். ஓகேங்களா. நீங்க கோபக்காரங்க, ஹஸ்பண்ட் கோபக்காரங்களா, இந்த ஜாதகரே கோபக்காரர் தான். 10ஆம் இடத்துல திக்பல அமைப்போட இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதும் இன்னொரு விஷயம். இங்க உங்களுக்கே தாமத குழந்தை அமைப்பு இருக்கு. இதெல்லாம் பொறுத்து அந்த 10 பொருத்தம் பாக்குறப்ப இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, ஆனாலும் இங்க குருவின் பார்வை மிகப்பெரிய நிவர்த்தியாகவும் ராசியில இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன், இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? தசையின் அடிப்படையில சனி தசை தான் நடந்துட்டு இருக்கு. சனி தசையில இப்போ நடக்கிறது, சனி தசையில செவ்வாய். தெய்வமே, மிதுன கன்னி லக்னக்காரங்களுக்கு நீங்க போன மே மாசத்துல இருந்து நல்லா இல்லை. யாருங்க உங்களுக்கு திருமணம் பண்ணா? சரி இருங்க, கோவம் எனக்கு அதிகமாக வருது. போத்தவ அரேஞ்ச் செப்டம்பர்ல பண்ணிருக்கீங்க. இங்க தாங்க 10 பொருத்தம் பாத்தீங்களா, செப்டம்பர்ல பண்ணிருக்கீங்க. முடிஞ்ச உடனே இங்க இடத்துல 6ஆம் அதிபதி தசையில 8ஆம் அதிபதி புத்தி கொட்டுமாங்க. ஆனா நெகட்டிவா ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. ஏன் ஒன்னும் ஆகாதுன்னா எல்லாம் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான அமைப்பு. இங்க தைரியமாவே சொல்லலாம், முட்டாள் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்திருக்கீங்க. முட்டாள் ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்த்திருக்கீங்க. 6ஆம் அதிபதி சனியோட திசையில 8ஆம் அதிபதி செவ்வாயோட புத்தி என்னங்க பண்ணும்? பிரிச்சு தாங்க வைக்கும். நாங்க போங்க, இங்க இருக்கிறவங்களை பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே. சரி, அடுத்ததாக சரி, கேள்வி என்ன? கண்டிப்பா நல்ல பலன் இப்போ சொல்ல மாட்டேங்க. எப்போ சனி தசை குரு புத்தி வரைக்கும் 2027 வரைக்கும் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். அப்ப 7.5 சனி ஹஸ்பண்டுக்கு முடியணும். சமயத்தில் டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி, அடுத்ததாக உங்களுடைய ஜாதகம். நீங்க லக்னத்தை செவ்வாய் உச்ச செவ்வாய் நீங்க தாங்க கோவக்காரங்க. அவரும் கோவக்காரரு, நீங்களும் கோவக்காரங்க. என்ன ராசி லக்னம் ரெண்டுமே செவ்வாயின் அடிப்படையில அவர் பொறுத்து போற டைப்பா? அவர் பொறுத்து போற டைப் இல்லையே. என்னை ஏன் கண்ட்ரோல் பண்றேன்னு கேட்குற டைப் ஆச்சு. நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு நண்பர்களோட சுத்திட்டு இருக்காரா? இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்கலாம் அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தோட ஒரு மாதிரி இருக்கிறாரு. முதல்ல நல்ல பதில் 2027 வரைக்கும் சொல்ல மாட்டேன். சரி, உங்களுடைய ஜாதகத்துல 11ஆம் பாவகத்தை சந்திரன் பார்த்தாலும் ஒளி இழந்த சந்திரன் தான் பாக்குறாரு. 3ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாரு, புதன். ஆமா, இப்ப புதன் தசை நடந்துட்டு இருக்கா? ஆமா, புதன் தசை நடந்துட்டு இருக்கு. புதன் 8ஆம் இடத்துல, புதன் 7ஆம் இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? சரிங்க, 2027 வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாவே இருக்கிறேன். பதில் சொல்லவே மாட்டேன், எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்க. அடுத்ததாக புதன் தசை சனி புத்தி, புதன் தசையில சனி புத்தி, புதன் தசையில சனி புத்தி, புதன் தசையில் சனி புத்தி, புதன் தசை அப்படியே 8-12 சம்பந்தமா இருக்குங்க. யாருங்க ஜோதிடர்? எனக்கு டென்ஷன் ஆகுது உண்மையா. இவெல்லாம் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. சரிங்களா, 2027 வரைக்கும் பொறுமையாக இருங்க. அப்படி ஒன்றும் செகண்ட் மேரேஜ்லாம் 2 ஜாதகத்துலையும் தெரியல. அதே நேரத்தில் சுக்கிரன் 6ல் இருக்கிறது, அப்போ சுக்கிரன் 6ஓட சம்மந்தப்பட்டிருக்கிறது, இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான அமைப்பு தான். இங்கே இடத்துலங்க சுக்கிரன் செவ்வாய் 3 இல்லை, நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் 2027 வரைக்கும் நல்ல பலன் இல்லை. சரிங்களா, அவரோட 7.5 சனி முடியட்டும். இதுக்கு நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு பொருத்தம் பார்த்து கொடுத்துருப்பார்ல ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். சரிங்களா, நல்லா இருப்பீங்க. சரி, அடுத்ததாக டாமினி கணேசன், தாமினி குணசீலன். சரி, எங்கங்க டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டுட்டீங்க, எடுகேஷன்லாம் கேட்டிருக்கீங்க, லொக்கேஷனை மட்டும் போட மாட்டீங்களே. சரி, அடுத்ததாக ஹாய் என்ன மெயின்டைன் ராங்லி டேட் மாற்றி சொல்லிட்டேன்னா 10 மணி. மை சன் வெங்கடேஷ் 4-10 ஈரோடு. இந்த ஜாதகத்தை அடிக்கடி பார்த்த ஜாதகமாக இருக்கே. சரி, என்னது மை சன் வெங்கட் 4:10 PM. என்னங்க இப்போலாம் டேட்டில் கோட்டை விட்டுறேன், சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விட்டுறேன் போலக்கு. 4:10 PM கரெக்ட் தானுங்க. 4:10 மாற்றாதீங்க PM. விருச்சிக லக்னமா? ஈரோடு. ஓகே, நல்ல வேலை. அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு சொல்லாமல் ஈரோடு. டேட்டு 22/6/14, 22/6/14, சாரி ஜூன். அது பார்த்தீங்களா, அப்பயும் 21 போட்டிருக்கேன். சாரி ப்ரோ, 2014. ஓகே, 22 ஜூன் 2014, 4:10 PM. 10 PM போட்டணும். ஆமாம், விருச்சிக லக்னம். லக்னத்தை சுக்கிரன் பார்க்க அழகா இருக்காரா?
10 வயசு கண்டிப்பா அழகா இருக்கணும். ராசி லக்னத்தை வலுத்து 2 சுப கிரகங்களை பார்த்து லக்னாதிபதி ஒரு மாதிரி ஆட்சியான வீட்டில் இருக்கக்கூடிய நல்லா இருக்கே ஜாதகம். சரி, என்ன கேள்வி? விருச்சிக லக்னம், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் இஸ் ஸ்டடீஸ் அண்ட் கரியர் அண்ட் மதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் எஸ் சந்திரன் எஃபெக்டட். சந்திரன் எஃபெக்டடா? சனி ராகு பார்க்குறாங்களா? சந்திரன் 10 டிகிரி 23 டிகிரி கேதுவோடு சேர்ந்திருக்காரு. ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கு. ஒரே நேரத்தில் சனி செவ்வாயின் தாக்குதலில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் உச்ச குரு இருக்கிற ராசியை சனி பார்த்தாலும் லக்னம் அதனை பேலன்ஸ் செய்து 4ஆம் இடம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். 4ஆம் அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு கேப் இருக்குங்க. ஆனால் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் அப்படின்றதால. அடுத்து கடகமும் சுபாமைப்பில் இருக்கு அப்படின்றதுனால பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் நீங்கள் பயப்படுவீங்க. சரிங்களா? குரு 0 டிகிரி. சனி இங்கே சுபத்துவ சனி தானுங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க. கிட்டத்தட்ட குரு அப்பத்தான் உச்சமாகி 0 டிகிரியில் என்டர் ஆகிறாரு. ஓகேங்களா? அப்ப நேரடியாக அவருடைய உச்ச பார்வை விருச்சகத்தினுடைய ஒரு மாதிரி 0 அமைப்புல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல 23 டிகிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி 7 டிகிரிக்குள்ள குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகா அமைப்புங்க. ராகுக்கு குருவின் பார்வை இல்லை, ஆனா இங்க சனி சுபத்துவம். இங்க தாங்க நான் அப்படியே கலக்குன்னு கலக்குவேன். சரி, கேள்வி என்ன? எக்ஸ்பிளைன் அபவுட் கேரியர். சரி, விருச்சிக லக்னம், லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அதிக சுப அமைப்புல இருக்கிறதுங்க. இந்த மருத்துவம், அதிகாரம், கட்டடம் ரிலேட்டடான அமைப்புகள்ல மருத்துவம் சார்ந்த துறைன்னு வந்துட்டு அந்த மூட்டு, எலும்பு, ஆத்தர் மாதிரியான ஒரு மாதிரியான அமைப்புகள், டென்டிஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய மிகப்பெரிய யோக ஜாதகம். பயப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பாரு. ஆனா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம், ஆமா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரி கேப் இருக்கும். எப்போ இருக்கும்? சந்திர தசையில இருக்கும். 2042ல இருந்து வரும். சரிங்களா? 2042ல இந்த மாதிரியான பாதிப்பு அமைப்புகள் வரும். இதுல சுக்கிர தசை வந்தா தான், ஆமா, சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன்ல சந்திரன் முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க? சுக்கிரன்ல சந்திரன் வந்து முடியலன்னா நீங்க ரொம்ப கவலைப்படலாம். இப்பயும் செவ்வாய், சுக்கிரன்ல செவ்வாய், சுக்கிரனில் ராகு, சுக்கிரனில் குரு. 1000 தான் இருந்தாலும் சுக்கிர தசை நல்ல பலன் செய்யாது. ஓகேங்களா? வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி காம சிந்தனைகளை கொடுத்துட்டு இருக்கோம். 10 வயசு பையனுக்கு காம சிந்தனையான்னு கேட்பீங்க, நீங்களே பாருங்க. சரிங்களா? சுக்கிரதசை முடிகிற வரைக்கும் அந்த விஷயம் ஏதாவது லவ் பண்ணலாம், பார்ட்னர் வச்சுக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட சர்க்கிளே இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் பார்க்குறீங்களா? சரிங்களா? இன்னொன்று, ஒருத்தர், சார் லைஃப் எப்பன்னு தெரியவில்லை, எனக்கும் தெரிலங்க, மன்னிச்சிருங்க, அடுத்தடுத்து வச்சிடுறாங்க, நான் பிளான் பண்ணேன், என் பூதம் வேற மாதிரி பிளான் பண்ணுது. சரிங்களா? அடுத்ததாக யுவலேகா, நீங்களும் இடம் கொடுக்கல. சரி, லாஸ்ட்டாக ஒன்று பார்த்துக்கலாமா? மன்னித்து விடுங்கள், 2 வாரம் முன்னுக்கு 10ஆம் தேதி February 88. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. 88 அட கடவுளே, 19 பயந்துட்டேன். 10:50 PM சென்னை தான். நீங்களும் இன்னைக்கு என்ன எல்லாம் சென்னை கஸ்டமராக இருக்கீங்க? சென்னை சமீபத்தில் அங்கே வந்தேன். இந்த மாதிரி இப்படி ஜாதகத்தை பார்த்து மீட் பண்ண ஒருத்தர் கூட்டிட்டு போய் எனக்கு கிளி பரோட்டா வாங்கி கொடுத்தாரு. அவர் கிளி பரோட்டா வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத வீட்டில் வந்து புளி பரோட்டான்னு மாற்றி சொல்லிட்டு மறுநாள் அவர்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி, சென்னை புதன் தசை சந்திரன் மற்றும் செவ்வாய் புத்தி நல்லா இருக்காதா? என்ன பலன் தரும்? சரி, 10 February 88, 10:50 டைம் எல்லாம் கரெக்டா இருக்கா? சரி, லக்னத்தை குரு பார்க்கக்கூடிய, ஓகே, லக்னத்தை குரு பார்க்கக்கூடிய, சந்திரனை குரு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய யோகா அமைப்புல லக்னாதிபதியே உச்சனாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஆனா ராகுவோட சேர்ந்திருக்காரு, கிரகண அமைப்புல இருக்காரு. சந்திர அதியோகம் இங்க செயல்படுமா? கிரகண அமைப்புக்கு சந்திர அதியோகம் அப்படி செயல்பட மாட்டுதுங்க. சரிங்களா? சரி, இருந்தாலும் அந்த ஸ்தான பலம் அப்படின்ற ஒரு விஷயமும் லக்னம் வளர்த்திருக்கு, லக்னாதிபதி வளர்த்திருக்காரு, கிரகண அமைப்புல இருக்காரு. சரி, தசை புதன் தசை நடந்துட்டு இருக்கு. புதன் தசையில சந்திரனும் செவ்வாயும் எப்படி இருக்கும்? இந்த ஆகஸ்ட்ல கேட்குறீங்க. புதன்ல செவ்வாய், புதன்ல சந்திரன். புதன்ல சந்திரன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா குருவின் பார்வையில் இருக்காரு. புதன் 4ஆம் இடம், புதன் நல்லா இருக்காருங்க, புதன் பிரச்சனை இல்லை. புதன் தசையில சந்திரன் பிரச்சனை இல்லை. புதன் தசையில இவருமே, ஏன்னா ஒரு கேந்திர அமைப்போட அவர் பிடிக்காத வீட்டில் தான் இருக்காரு, அட்லீஸ்ட் ஒரு சனியோட இருக்காரு. மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க தசை செவ்வாய் புத்தி நல்லா இருக்காதா? ஏன் செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது? செவ்வாய் இங்க என்ன பண்றாரு? நல்லா தானே இருக்காரு. லக்னம் 5 டிகிரி. லக்னம் சார் 88ல பிறந்திருக்கீங்க, 10ஆம் சரியான இடம் தானே. ஏன்னா லக்னம் வந்து கிட்டத்தட்ட 5 டிகிரியில இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனது அப்படின்னா
நீங்கள் இங்கே கன்னி லக்னமாக வந்துடுவீங்க. கன்னி லக்னமாக வந்தால் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. கன்னி லக்னமாக இருந்தால் அதிக புத்திசாலியாக இருப்பீங்க. அதே துலாம் லக்னமாக இருந்தால் அழகுக்கு லக்ஸரியாக இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குற ஒருத்தராக இருப்பீங்க. சரிங்களா? அந்த டிகிரி அமைப்பில் பாருங்கள். ஓகேங்களா? செவ்வாய் என்ன பண்ணும்? கிட்டத்தட்ட 2 9 இங்கே என்னன்னா 9 11ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டு நேரடியாக 10ஆம் அமைப்போட வந்துடுறாரு. அதே நேரத்தில் இவர்களுக்கு எந்த வகையிலையுமே செவ்வாயின் தொடர்பு இல்லை அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஓகேங்களா? அதனோடு சேர்ந்து சுக்கிரன் லக்ஸரியா இருப்பீங்க. ஆனா கோடீஸ்வரனா ஆவீங்களா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல அந்த லக்னாதிபதியின் கிரகணம் அப்படின்றது ஒரு மாதிரி டல்லான விஷயம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணும். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல கோடீஸ்வரனா ஆவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். சொல்ல போனா சுக்கிரன் வர்றப்பெல்லாம் டல்லாகி ராகு வர்றப்பெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்காங்க. கிரகண அமைப்பு தான் இதுல முழுக்க அப்படியே பஸ்மமா போயிடுவாருங்க. அப்ப உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல புதன் தசையில செவ்வாய் புத்தி அவர் ஒரு மாதிரி 11ஆம் அமைப்புல தான் இருக்காரு அப்படின்றதால கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை லேசா டிஸ்டர்ப் பண்ணி, குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ணி அம்சத்துல அவர் சுப அமைப்புல தான் இருக்காரு. பலன் செய்வாரு. நீங்களே சமையல், சாப்பாடு, இந்த மாதிரி க்ரோசரி, அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அது ரிலேட்டடான அமைப்புகள்ல கொஞ்சம் வருமானத்தை ஜாஸ்தியாவே கொடுப்பாரு. சரிங்களா? சரி, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பேலன்ஸ் கொஞ்சம் பேருக்கு நான் ஏதாவது பண்ண பார்க்குறேன். லைவாக பண்ணோன்னா அந்த பெண்டிங்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தயவுசெய்து உங்களோட அந்த தட்சணை விஷயத்த மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக தட்சணையை கொடுத்துருங்க, எதிர்பார்ப்பேன். உங்களுடைய யார் உங்களுக்காக லைஃப்பை தியாகம் பண்ணி உங்கள் லைஃப் கேரியர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களே, உங்கள் லவ்வர்ஸை தவிர்த்து, ஓகேங்களா? அவங்களுக்காக நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்துருப்பார்ல, அவருக்கான விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேற கேள்வி பதிலும் 56 7 சந்திப்போமா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.